Lambs for Christ. Presents. Christmas special. பிள்ளைகளா, உங்களுக்கு சந்தோஷம் தெரியுமா தெரியாதா? என்னது உன் ஃப்ரெண்டு சந்தோஷா? ஐயோ, அவனை சொல்லலப்பா. ஆனந்த நகர்ல இருக்க சந்தோஷம் தெரியுமா தெரியாதா? தெரியலையா? ஐயோ, அவனை பத்தி தெரியாது. என்ன தெரியலன்றீங்க? அப்ப நான் சொல்லட்டா வேணாமா? நேரா நிமிர்ந்து உட்காருங்க சொல்றேன். அவன் பேரு சந்தோஷ். இத்தனைக்கும் அவன் இருந்தது ஆனந்த நகர். அப்ப ஜாலியா இருக்கணும்ல. ஆனா அவங்க அப்பா அவனுக்கு பேரு சந்தோஷம் வச்சதுக்கு காரணம் ஒண்ணு இருக்கு பிள்ளைகளா. ஏன்னா அவர் சின்ன வயசுல ரொம்ப கஷ்டப்பட்டார். யாரு? சந்தோஷோட அப்பா. அவருக்கு சின்ன வயசுலயே அவரு ஆர்பன். அவருக்கு அம்மாவும் இல்லை, அப்பாவும் இல்லை. அதனால சின்ன வயசுலயே அவங்க சித்தி வீட்டுல வளர்ந்ததுனால அவருக்கு சந்தோஷமே இல்லை. அதனால அவருக்கு குழந்தை பிறந்த உடனே சந்தோஷமா இருக்குன்னு அவனுக்கு பேர் வச்சாரு. ஆனா அவனுக்கு சின்ன வயசுலயே அவங்க அம்மாவும் இறந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஆனா சந்தோஷமா இருக்கணும்னு சொல்லி அவர் ஜாலியா வச்சு வளர்த்தாரு பிள்ளைகளை. அவனுக்கு என்னன்னாலும் கேட்டா வாங்கி கொடுப்பாரு. அவன் ஒரு கார் பொம்மை கேட்டான் ஒரு நாளைக்கு. அப்பா எனக்கு ஜாலியா இருக்கணும்ப்பா கார். டேய், உனக்கு பேரே சந்தோஷம் தாண்டா வச்சிருக்கேன்னு சொல்லி அந்த பொம்மையை கேட்டா அந்த பொம்மை வந்து 200 ரூபான்னாங்க. உடனே அவங்க அப்பா கோவம் வச்சு, யோ ஏன்னா 200 ரூபாய்க்கு பொம்மை தரேன், 2000 ரூபாய் பொம்மை கொடு என் பிள்ளைக்கு. அப்படி வாங்கி கொடுத்தாரு. சந்தோஷம் வாங்கி அந்த பொம்மையை அழகா சர்ற பொருள் 2 நாள் ஓட்டினா, 3 நாள் ஓட்டினா, அப்படியே ரிமோட்ல ஓட்டினா, 3ஆவது நாள் ஓட்டினா, 4ஆவது நாள் ஓட்டினா, 5ஆவது நாள் அந்த பொம்மையை பிடிக்கல, அவனுக்கு தூக்கி போட்டுட்டான். சந்தோஷுக்கு பொம்மை மேல சந்தோஷமே இல்ல. சந்தோஷுக்கு பொம்மை மேல சந்தோஷமே இல்ல. ஆமா பிள்ளைகளா. அப்புறம் சைக்கிள் வாங்கி கொடுத்தாரு. நல்ல 12,000 ரூபாய் சைக்கிள். அதை நல்லா தொடச்சி கலகலன்னு வச்சு நல்லா ஓட்டினா. அப்புறம் ஒரு 3 மாசம் கழிச்சு அதை மூலையில போட்டான். பிள்ளைகளா, உங்களையும் தான் நான் கேட்கிறேன். உங்க சைக்கிள் வாங்கும் போது, இல்ல புது ட்ரெஸ் வாங்கும் போது, ஏதோ ஒண்ணு வாங்கும் போது ஒரு சந்தோஷம் இருக்கும். ஆனா அதை போட்டுட்டு அதுக்கப்புறம் 2வது வாட்டி, 3வது வாட்டி, 3 மாசம் கழிச்சு, 4 மாசம் கழிச்சு சந்தோஷம் கூடுமா குறையுமா? குறைஞ்சு போகும் பிள்ளைகளா. ஆமா, என்ன சந்தோஷம் குறையும். இந்த சந்தோஷுக்கும் இது புரியல, எனக்கு ஏன் சந்தோஷம் குறையுதுன்னு. ஆனா நான் உங்களுக்கு சொல்லட்டா ஏன் நமக்கு சந்தோஷம் குறைஞ்சுக்கிட்டே இருக்குன்னு. சந்தோஷக்குள்ள ஒண்ணு இருந்துச்சு, அதை உங்களுக்கு காட்ட போறேன். நேரா நிமிர்ந்து உட்கார்ந்து பாருங்க. அது வேற ஒண்ணும் இல்ல. என்னது இது? SIN அப்படின்னா என்ன பிள்ளைங்களா? சின். ஆமா, நம்ம வாழ்க்கையில பிறக்கும் போதே சின்ன பாவங்கள் இருக்கிறதுனாலதான் இந்த சந்தோஷம் நம்ம வாழ்க்கையில நிரந்தரமா இல்லை. ஒரு சமாதானம் உள்ள வந்தாதான் சந்தோஷம் இருக்கும். அது சந்தோஷத்துக்கு தெரியல, அவங்க அப்பாவுக்கும் தெரியல. அவன் கேட்கறதெல்லாம் வாங்கி கொடுத்தாரு. அவன் வீட்டுல வச்சிருக்கிற விளையாட்டு ஜமானை விட உடஞ்சு போனதெல்லாம் அதிகம். ஏன்னா தூக்கி விட்டே இருந்துருவான் பிடிக்கலன்னா. இப்படி இருக்கும்போது அவனுக்கு லீவ் விட்டாங்க. அப்ப அவங்க மாமா வந்து போன் அடிச்சாரு. என்னடா மருமகனே, எப்படிடா இருக்க? லீவ் எல்லாம் விட்டாச்சு. ஆமா மாமா, எனக்கு போர் அடிக்குது மாமா. அடிக்கடி சந்தோஷம் இல்லாதவங்க சொல்ற வார்த்தை என்னது? எனக்கு போர் அடிக்குது. நீங்களும் சொல்லுவீங்கல்ல. ஆமா, இதே மாதிரிதான் சொன்னா மாமா. சொன்னாரு, டேய் என்னடா போர் அடிக்குது, வாடா மாமா எங்க இருக்குன்னு தெரியுமில்ல. எங்க மாமா? நான் கொடைக்கானல்ல இருக்கிறேன். கொடைக்கானல்னா அது எங்க மாமா? மலை மேலடா, குளுகுளுன்னு இருக்கும், ஜாலியா இருக்கும், போட்டிங் இருக்கும். அங்க குதிரையில போலாம், பெரிய சைக்கிள்ல ஒரு 5 பேர் சேர்ந்து ஓட்டிக்கிட்டு போலாம். 5 பேர் ஓட்டுற சைக்கிளா? 10 பேர் ஓட்டுவாங்கடா. 10 பேரா? நான் பார்த்தது இல்ல மாமா. வாடா அப்படின்னு சொன்ன உடனே அவங்க அப்பாட்ட பணம் கேட்டான். அவங்க அப்பா உடனே கார் வச்சு ஒரு 10,000 ரூபாய் செலவு பண்ணி அவனை சூப்பரா மலை மேல அனுப்பிட்டார். மலை இப்படிதானே இருக்கும் பிள்ளைகளா? இல்ல, மலை மேல ஏறிட்டான். மலையில ஜாலியா என்ஜாய் பண்றான். 1 நாள், 2 நாள், 3 நாள் எல்லாத்தையும் சுத்தி பாக்குறான். அங்க பாக்குறான், இங்க பாக்குறான். எல்லாம் 4 நாள், 5 நாள், 6 நாள், 7 நாள் ஜாலியா பார்த்தா. 8வது நாள் பார்த்த இடத்தையே பார்த்ததுனால சந்தோஷுக்கு கொடைக்கானல்ல சந்தோஷமே இல்லை. சந்தோஷுக்கு கொடைக்கானல்ல சந்தோஷமே இல்லை. அங்கிருந்து திருப்பி சொல்றன்னு இறங்கி வீட்டுக்கு வந்துட்டான். அப்பா கேட்டாரு, மகனே எப்படி இருந்துச்சு? 10,000 ரூபாய் செலவு பண்ணி வேணாம். போங்கப்பா, போர் அடிக்குதுப்பா. பிள்ளைகளா, அவன் வாழ்க்கையில போர் அடிச்சிச்சு. அப்பா ரொம்ப கவலை ஆயிட்டாரு. என் மகனை சந்தோஷப்படுத்தவே முடியலையே. பேர் வச்சா சந்தோஷமா இருப்பான்னு பார்த்தா இல்ல. கொடைக்கானல் அனுப்புனா இல்ல. சைக்கிள் வாங்கி கொடுத்தேன், எல்லாம் கார் வாங்கி கொடுத்தேன், ஒரு சந்தோஷமும் இல்லை.
ஆபீஸ்ல போய் இப்படி கை வச்சுட்டு உட்கார்ந்துருக்காரு. அப்ப அவர் ஃப்ரெண்டு வந்து பார்த்தாரு. என்னப்பா இப்படி உட்கார்ந்துருக்க? ஆமா, என் பையன் சந்தோஷமாவே இருக்க மாட்டேங்கிறான். நான் என்ன பண்றது? இவ்வளவு சம்பாரிச்சு, இவ்வளவு பணம் வச்சு, இவ்வளவு வசதி வச்சு என்ன பிரயோஜனம்? உடனே அவர் ஃப்ரெண்டு கூப்பிட்டாரு. நானும் உன் வீட்டுக்கு வந்திருக்கட்டா. உங்க தாத்தாவுடைய தாத்தா கட்டின வீட்டுல இன்னும் உட்கார்ந்து இருக்கிறேன். அது பழைய காலத்து வீடு, பெருசா இருக்கு. ஆனா அதனால இன்னைக்கு இருக்க பிள்ளைங்களா என்ஜாய் பண்ணுவாங்களடா. உன்கிட்டதான் நிறைய காசு இருக்கு, இடம் இருக்கு, ஒரு புது வீடு அவனுக்காக கட்டி கொடுறா அப்படின்னு ஒண்ணு. அவங்க அப்பாவுக்கு யோசிச்சாரு. ஆமா இல்ல, என் பையனுக்கு ஒரு புது வீடு கட்டுனா என்ன? அடுத்த மாசமே வேலை ஆரம்பிச்சு புது வீட்டை கட்டிட்டாரு. டங் டங் டங், அழகான வீடு கட்டியாச்சு. அவனுக்கு அதுல சூப்பரான ரூம், ஒவ்வொரு செவரும் ஒவ்வொரு கலர்ல இருக்கு. உள்ளேயே உங்களுக்கு அழகான நீச்சல் குளம் இருக்கு, அழகான ஒரு ரூம்ல சூப்பரான ஏசி இருக்கு, பெரிய டிவி இருக்கு, எல்லாம் இருக்கு. படுத்துக்கிட்டா பெரிய பெட், அழகா எல்லாத்தையும் போட்டு பார்க்கலாம், என்ஜாய் பண்ணலாம். சந்தோஷுக்கு புது வீடுனா உடனே ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூப்பிட்டான். எல்லாத்தையும் இந்த வீட்டுக்குள்ள கூட்டு போய் காமிச்சான். எல்லாரும் பார்த்து என்ஜாய் பண்ணாங்க. அப்படியே 1 மாசம் 2 மாசம் 3 மாசம் 4 மாசம் 5 மாசம் ஜாலியா இருந்துச்சு. 6வது மாசம் சந்தோஷுக்கு புது வீட்டுல சந்தோஷமே இல்ல. சந்தோஷுக்கு புது வீட்டுல சந்தோஷமே இல்ல. பிள்ளைகளா சோகமா உட்காந்துட்டான். பிள்ளைகளா அவங்க அப்பா பார்த்தாரு. என்னடா இவனுக்கு எது பண்ணாலும் சந்தோஷம் இல்லையே. அப்பதான் அவனுக்கு ஒரு போன் வந்துச்சு. எங்க இருந்து வந்துச்சு தெரியுமா? சிங்கப்பூர்ல இருந்து சித்தப்பா பேசினார். உடனே போன் எடுத்து யாரு அப்படின்னா, சித்தப்பா. சித்தப்பாவா? எந்தப்பா? நான் சிங்கப்பூர் சித்தப்பா பேசுறேன்டா. சித்தப்பா எப்படி இருக்கிறீங்க, ஏதா இருக்கீங்கன்னு பேசணும்னு அவர் கேட்டாரு. டேய், உங்க வீடு கட்டினதை பார்த்து உங்க அப்பா போட்டோ எல்லாம் அனுப்பிடுறாரா. நான் அப்பதான் வர முடியலடா. சூப்பரா இருக்கிறா உங்க வீடு அப்படி இப்படின்னு சொல்லிக்கிட்டே போறாரு சிங்கப்பூர்ல இருந்து. போங்க சித்தப்பா, எனக்கு வீடு போர் அடிக்குது சித்தப்பா. அவங்க சித்தப்பா பார்த்தாரு. டேய், இந்தியாவில இருந்தா போர் அடிக்கண்டா, நீ சிங்கப்பூர் வந்து பாடுறா. சிங்கப்பூர்ல பார்த்தா ஒரு குப்பை இருக்காது, அவ்வளவு ஜாலியா இருக்கும், சூப்பரா இருக்கும். எந்திரிச்சு வாடான்னு சொன்ன உடனே அப்படியா சித்தப்பா, அங்க வந்தா நல்லா ஜாலியா இருக்கலாமா, சூப்பரா என்ஜாய் பண்ணலாமா, நல்லா என்ஜாய் பண்ணலாம்டா, வாடா அப்படின்னு சொன்ன உடனே நேரா அப்பாட்ட போய் காசு கேட்டு அடுத்தது உடனே சிங்கப்பூர் கிளம்பிட்டான். பிள்ளைகளா இந்தியாவில இருந்து சிங்கப்பூர் போனா எதுல போறது? என்னது, மாட்டு வண்டியிலேயே? மாட்டு வண்டியில யாரா சிங்கப்பூர் போவாங்களா? எதுல போறது? பிளைட்ல போகணும். கார்ல எல்லாம் போக முடியாது, ட்ரெயின்ல எல்லாம் போக முடியாது, பிளைட்ல போகணும். இப்ப எல்லாம் பிளைட் செஞ்சுக்கலாமா? சூப்பரான பிளைட் செஞ்சாச்சு. இப்ப இந்த பிளைட் கிளம்பிடுச்சு, சிங்கப்பூருக்கு கிளம்பிடுச்சு பிளைட். கமான் கமான் கமான், சூப்பரா ஏரோட்ராம்ல போய் உடனே அவங்க சித்தப்பா அப்படியே ஏர்போர்ட்ல வந்து நின்று ஹாய் சந்தோஷ் ஓடி போய் சித்தப்பான்னு கட்டி பிடிச்சுக்கிறான். அவரு நேரா போய் அப்படி கதவை தருதாரு. என்ன சித்தப்பா இது பெரிய வீட்டு, எங்க வீட்டுக்குள்ள கூட்டு போய்? வீடு இல்லடா, இது காருடா. என்ன சித்தப்பா இவ்வளவு பெரிய காரு? ஆமாண்டா நம்ம கார், ஏறடா. ஏற வச்சு அவனை சல்லுன்னு போகுது. சிங்கப்பூர்லாம் காட்டுறாரு, சுத்தி காட்டுறாரு. பார்த்துட்டு நேரா அவர் வீட்டுக்கிட்ட போகும்போது அந்த வீடு மேல ஏறி அப்படியே 2வது மாடி 3வது மாடி 4வது மாடி 8வது மாடியில ஒரு வீடு இருக்கு. அந்த 8வது மாடியில கார் ஏறி மேல நிக்குது. என்ன சித்தப்பா மேலேயே வந்துட்டீங்க? எங்க ஊர்லாம் கீழே நின்றுட்டு அப்புறம் படி ஏறணும், இல்லடா லிப்ட்ல வரணும். ஏய் சிங்கப்பூர்டா இப்படிதான்டா இருக்கும், என்ஜாய் பண்ணுடா. போய் சுத்தி பாக்குறா, எல்லாம் பாக்குறா. சித்தப்பா ஜாலியா இருக்கு சித்தப்பா, அதுக்கு தானடா உன்னை கூப்பிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சித்தப்பா சொன்னாரு. இந்தாடா இந்த கார் சாவி உனக்கு தான், ஒரு டிரைவர் இருக்காரு, எவ்வளவு வேணா காசு எடுத்துக்கோ, என்ஜாய் பண்ணு, சுற்றுலா மகனே. நீ சிங்கப்பூர் உனக்கு ஜாலியாடுறா, உங்க அப்பா தான் உன்னை சந்தோஷப்படுத்த முடியல, சித்தப்பா பண்றான்டான்னு சொல்லி அவனை சந்தோஷப்படுத்துறாரு. சிங்கப்பூர்ல சுத்துறான் சுத்துறான் சுத்துறான். 1 மாசம் 2 மாசம் 3 மாசம் 4 மாசம் 5 மாசம் 6 மாசம் 7 மாசம் 8வது மாசம் பார்த்த இடத்தையே பார்த்ததுனால சந்தோஷுக்கு சிங்கப்பூர்ல சந்தோஷமே இல்ல. சந்தோஷுக்கு சிங்கப்பூர்ல சந்தோஷமே இல்ல. அடுத்த பிளைட் ஏறி நேரா வந்துட்டான், வந்து உட்கார்ந்துருக்கு. பிள்ளைகளா கொடைக்கானல் டாய்ஸ் பொம்மை சைக்கிள் எதுவுமே அவனுக்கு சந்தோஷம் கொடுக்கல, புது வீடு கொடுக்கல, சிங்கப்பூர் கொடுக்கல. சோகமா உட்கார்ந்துருக்கான். அப்பதான் அங்கிள் போய் அவனை பார்த்தேன். என்ன சந்தோஷம், எப்படி இருக்க, ஜாலியா இருக்கியா, சந்தோஷமா இருக்கிறியா? போங்க அங்கிள், எங்க அப்பா எவ்வளவோ செய்யறாரு, எனக்கு சந்தோஷமே வரல. அப்பதான் நான் அவன்கிட்ட கண்டுபிடிச்சேன். சந்தோஷ், உங்ககிட்ட ஒரு பிரச்சனை இருக்கு சந்தோஷ். நான் உனக்கு என்ன வேணும்?
எனக்கு வேற என்ன வேணும், எனக்கு நிரந்தரமான சந்தோஷம் வேணும். அப்ப நீ ஒண்ணு செய், சாயங்காலம் ஒரு டாக்டர்கிட்ட கூட்டு போறேன்னு சொல்லி அப்பாயின்மெண்ட் வாங்கி நேரா சாயங்காலம் டாக்டர்கிட்ட கூட்டு போனேன். சரியா 6:30 மணிக்கு டாக்டர்கிட்ட கூட்டு போயிட்டேன். டாக்டர் அவனை கூப்பிட்டு செக் பண்ணார். சந்தோஷ் வா, உன்னை செக் பண்றேன், கண்ணு மூக்கு வாய் எல்லாம் பார்த்துட்டு உனக்கு என்ன வேணும், எனக்கு சந்தோஷம் வேணும், உங்களால தர முடியுமா? தர்றேன்ப்பா, அதுக்கு ஒண்ணு செய்யணும். என்ன செய்வீங்க? ஒரு ஆபரேஷன் பண்ணும். ஐயோ, ஆபரேஷன் என்ன பண்ணுவாங்க பிள்ளைகளா? பௌத்த அடிப்பாங்களா? ஆமா, கட்டிங் தான். ஆமா, ஆபரேஷன். டாக்டர் கத்திரிக்கோள் எடுத்துட்டார். சந்தோஷ் படு, நான் கேட்கிற கேள்விக்கெல்லாம் பதில் சொல்லணும். சொல்லுங்க டாக்டர், இது வரைக்கும் பொய் சொல்லியிருக்கியா? பிள்ளைகளா, பொய் சொல்லாதவங்க யாராவது இங்க இருக்கிறீங்களா? அப்படி நீங்க இன்னொரு பொய் சொல்ல விரும்பல, ரைட்? சண்டை போட்டிருக்கியா? கெட்ட வார்த்தை பேசிருக்கியா? அப்பாவுக்கு தெரியாம தப்பு பண்ணிருக்கியா? வேற என்ன பண்ணிருக்க? மிஸ்ஸுக்கு தெரியாம ஹோம்வொர்க் எழுதாம போயிட்டு எழுதுன்னு சொன்ன. எல்லாத்தையும் கட் பண்ணிட்டார். பிள்ளைகளா, ஆபரேஷன். பிள்ளைகளா, ஆபரேஷன் சக்சஸ். டாக்டர் செத்து போயிட்டாரு. என்னது ஆபரேஷன் சக்சஸ்? பேஷண்ட் தானே டெட்னு பார்ப்போம், ஆனா இங்க டாக்டர் டெத். ஆனா சந்தோஷுக்கு நிரந்தரமான சந்தோஷம் கிடைச்சிச்சு. காரணம், அந்த டாக்டர் யாருன்னு பாக்குறீங்களா? அந்த டாக்டர் வேற யாரும் இல்லை, அந்த டாக்டர் சிலுவையில நமக்காக ரத்த சிந்தனை இயேசுப்பா தான். பாருங்க, இப்ப சின் இல்ல, என்ன ஆயிடுச்சு? சன். ஆமா பிள்ளைகளா, இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் அவருடைய பிள்ளைகளாகும்படி அதிகாரம் கொடுத்தாராம். நீங்களும் இயேசுப்பாவை ஏத்துக்கிட்டீங்கன்னா மகளா மாறின உடனே உங்களுக்கு போரே அடிக்காது, சந்தோஷமா ஹாப்பியா இருக்கலாம். இப்ப சொல்லுங்க, எத்தனை பேர் இந்த இயேசுவை ஏத்துக்கொள்ள ரெடியா இருக்கிறீங்க? அப்ப நீங்களும் சந்தோஷமா இருக்கலாம். என்ன பிள்ளைகளா, ஏத்துக்குவீங்களா? ஓகே, பாய்.